Hi friends, welcome back. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வண்டி வாங்கும்போது இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த இன்சூரன்ஸ் போறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னாக்கா அதோட பேர்லயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இல்ல காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஆனா நம்ம புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு ஷோரூம்லேயே போட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு அது பெருசா கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாது. ஆனா ரினியூ பண்ண போகும்போது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வரும். ஓன் டேமேஜ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி போட்டிருப்பாங்க, காம்ப்ரஹென்சிவ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரேட் அண்ட் டிஃபரன்ஸா இருக்கும். அப்போ நம்ம எதை எடுக்கிறது எது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். முதல்ல இதெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டாச்சுனாக்கா நம்மளுக்கு இதெல்லாம் ரினியூ பண்றதுக்கும் வாங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதாவது நம்ம இப்போ புது வண்டி வாங்க போறோம் அப்படின்னாக்கா அவங்களே ஷோரூம்ல இருந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்க போறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவையோ அது அவங்க போட்டு கொடுப்பாங்க. இதே நம்ம ஓன் போர்டு வண்டி வாங்க போறோம் அப்படின்னாலும் அவங்க வண்டி வாங்கும் போதே அவங்க இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு தெரியாது இது எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, இந்த என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இதுல 2-3 வகையாக இன்சூரன்ஸ் இருக்கு. அதாவது ஓன் டேமேஜ் இருக்கு, அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னன்றது நமக்கு அதுலயே பேர்லயே இருக்கு. நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ரிஸ்க்குக்காக, நம்ம வண்டிக்கும் நம்மளுக்கும் சேஃப்காக, நம்மளோட வண்டிக்கும் நம்மளுக்கும் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிளைம் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டிக்காக போட்டு வச்சுக்கிறது தான் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்றது. அது போட்டாச்சுனாக்கா நம்ம ஒரு அடிப்படுது, ரோட்ல கீழே விழுந்து அடிப்படுது, இல்லை எங்கேயாவது மரத்துல இருக்கிறதுல மோதி அடிப்படுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அடிப்படுற பட்சத்துல நம்ம ஓன் டேமேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது கிளைம் பண்ண எடுக்க முடியும். அதுக்குதான் ஓன் டேமேஜ்னு மட்டும் போட்டுக்கிறது. இப்படி நம்ம ஆக்சிடென்ட் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தங்க மேல போய் இடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஓன் டேமேஜ்ல அவங்களால கிளைம் பண்ண எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாச்சு அப்படின்னாக்க அவங்க வண்டி இல்லை நம்ம போய் இடிக்கிறது ஒருத்தரோட வண்டியோ இல்லை ஒருத்தர பைக்கிலையோ இல்லை கார்ல போய் இடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த நம்ம போட்டிருக்கிற ஓன் டேமேஜ் வச்சுக்கிட்டு அவங்களால கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியாது. ஆனா அவங்க ஓன் டேமேஜ் போட்டிருந்தாங்க அவங்க ஈஸியா கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம போய் இடிக்கிறது நடந்து போற ஒரு ஆளையோ உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளையோ இருந்தாக்கா அவங்களுக்கு கிளைம் இன்சூரன்ஸ் கிடையாது இல்லையா. அதனால நம்மளோட வண்டி போய் அவங்கள இடிச்சாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட ஓன் டேமேஜ் வச்சுட்டு அவங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிகளுக்கு அடிபடும் போது அவங்க கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று நம்ம போட வேண்டியிருக்கும். அதாவது நம்ம யார் வண்டி வாங்குறாங்களோ அந்த வண்டிக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேர்ட் பார்ட்டி போட்டாச்சுனாக்கா நம்ம போய் ஒருத்தரை இடிக்கிறோம், ரோட்ல நடந்து போற ஒருத்தர் இல்லை உட்காந்து இருக்கிற யாராவது ஒருத்தரை இடிக்கிறாங்க, எதாச்சியா போய் இடிக்கும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வண்டிக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த கிளைம் எடுத்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு நம்ம கிளைமுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு உண்டான இழப்பீடு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்காரங்களும் போடணும் அப்படின்னு சொல்றது. இது முன்னாடி எல்லாம் எப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னாக்கா ஓன் டேமேஜ் மட்டும் போடுவாங்க. ஏன்னாக்கா ஓன் டேமேஜுக்கு ரிஸ்க் கம்மி இல்லையா, ஒரு வண்டி நம்மளோட ரிஸ்க் மட்டும் தான் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்றதுனால ஓன் டேமேஜ் மட்டும் போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனா ரூல்ஸ் எல்லாம் மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா இப்போ தேர்ட் பார்ட்டி கம்பல்சரியா போடணும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி மட்டும் பார்த்து ஓட்டிட்டு அடுத்தவங்களோட உசிருக்கோ உடம்புக்கோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம நம்ம டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற பட்சத்துல தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஆகிட்டாங்க. அதனாலதான் நம்ம இப்போ 2 வீலர்லாம் வாங்கும்போது 5 இயர்ஸுக்கு உண்டான தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவங்களாவே போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் 2 இயர்ஸுக்கு உண்டான ஓன் டேமேஜ் மட்டும் தான் போடுவாங்க, இல்லை 1 இயருக்கு உண்டான ஓன் டேமேஜ் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரினியூ பண்ண வேண்டியிருக்கும் ஓன் டேமேஜ் மட்டும். ஓன் டேமேஜ்ன்றது உங்க ரிஸ்க் தானே, அதனால உங்க ரிஸ்க் நீங்களே வேணும்னா ரினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கோ 2 இயருக்கோ அவங்க போடுவாங்க, மீதி போட மாட்டாங்க. ஆனால் 5 இயர்ஸுக்கு தேர்ட் பார்ட்டியோடது கண்டிப்பா நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபர்ஸ்டே போட்டு கொடுத்துறது இதனாலதான். ஆனா இது இல்லாம இன்னொன்னு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஓன் டேமேஜும் தேர்ட் பார்ட்டியும் இது ரெண்டுமே இல்லாம இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. ஒன்னு சில பேர் ஓன் டேமேஜ் எடுப்பாங்க, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி மட்டுமே எடுத்து ஓட்டுறவங்களும் உண்டு. அந்த தேர்ட் பார்ட்டி மட்டுமே எடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஓன் டேமேஜுக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் ஆகும். தேர்ட் பார்ட்டிக்கு தான் எப்பவுமே அதிகமான காசு. இப்போ 10,000 ரூபாய் தேர்ட் பார்ட்டிக்குனாக்கா ஓன் டேமேஜும் சேர்த்து போடுறது தான் இந்த காம்ப்ரஹென்சிவ் அப்படின்றது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போறது.
நம்மளுக்கு அடிபட்டாலும் சரி, இன்னொருத்தங்களுக்கு நம்மளால அடிபட்டாலும் சரி, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி உண்டான ஒரு பேக்கேஜ் தான் இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது. இது போடும்போது பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம ஓன் டேமேஜுக்கு ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குன்னாக்கா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு போடும்போது நம்ம ஒரு 10,000 ரூபாய் கட்டுறோம்னு வச்சுக்கலாம். மொத்தமாக 11,000 ரூபாய். அந்த 11,000 ரூபாய் இருக்கும் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸுக்கு. முன்னாடி எல்லாம் ஓன் டேமேஜ் மட்டும் போறது எதுக்குன்னாக்கா, இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் குறைக்கிறதுக்காக ஓன் டேமேஜ் மட்டும் போட்டு வச்சுப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டானதுனால தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸுக்கு இது கொடுத்துட்டாங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அது கம்பல்சரியா தேர்ட் பார்ட்டி எடுத்துக்கணும். நீங்க ஓன் டேமேஜ் எடுக்கலைன்னாலும் தேர்ட் பார்ட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய எல்லாருமே இந்த தேர்ட் பார்ட்டி மட்டும் எடுக்கிறது, ஓன் டேமேஜ் மட்டும் எடுக்கிறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் தான் மஸ்டா போட்டு தான் ஆகணும். அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். ஓன் டேமேஜோ இல்லை தேர்ட் பார்ட்டி மட்டுமே எடுக்கிறதுனால பெரிய ரிஸ்க். தேர்ட் பார்ட்டிக்கும் ஓன் டேமேஜுக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம காம்ப்ரஹென்சிவா எடுக்கும்போது நம்மளுக்கும் சேஃபு, எந்த வழியில ஆக்சிடென்ட் வருதுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் சில பேருக்கு. நான் என்னதான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நான் ஆக்சிடென்டே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆக்சிடென்ட் விபத்துன்றது யாரும் வேணும்னு பண்றது கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம போயிட்டு இருக்கணும் போது ஆக்சிடென்ட் ஆகணும்னு கிடையாது. நிப்பாட்டி இருக்கிற வண்டியில கூட வேற யாராச்சும் வந்து இடிச்சு டேமேஜ் ஆகலாம். நம்ம நடந்து போகும்போது ஆகிற மாதிரி தான். நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, மிலிட்டரிலாம் வேலை செஞ்சுட்டு ஊர்ல வந்து தலையில தேங்காய் விழுந்து இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சிடென்ட் எந்த டைம்ல நடக்கும்னு தெரியாது. அதனால காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சாதான் உங்களுக்கும் சேஃபு. உங்களால இன்னொருத்தங்களுக்கு அடிபட்டாச்சுனாக்கா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது காம்ப்ரஹென்சிவா போடல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கிளைம் பண்ணி எடுக்க முடியாது பாருங்க. அது இப்போதைக்கு சட்டப்படி அது தப்புன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே இன்சூரன்ஸ் காம்ப்ரஹென்சிவா எடுக்கிறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வண்டி வாங்கும்போது புதுசா வண்டி எந்த ஷோரூம்ல இருந்து எடுக்கிறோமோ அவங்களோட டைப் உண்டான இன்சூரன்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளைம்ஸ் சப்போர்ட் நிறைய டக்குன்னு கிடைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு இது கொடுக்கறது. நம்மளுக்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, இன்சூரன்ஸ் நம்ம வெளியே எடுக்கலாமா இல்லை கம்பெனில எடுக்கலாமா, ரேட் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கேட்பாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2 இயர்ஸுக்காவது நீங்க கம்பெனிலே போடுறது நல்லது. அதாவது ஒரு 1 lakh கிலோமீட்டர் கிட்ட ஓடுற வரைக்கும் நீங்க கம்பெனிலே போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த டியூ எல்லாம் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது விபத்தாகுது, அந்த மாதிரி பட்சத்துல ரொம்ப நாள் நம்ம நிக்க வச்சு வண்டியை ரெடி பண்றதுக்கு பதிலாக இந்த கம்பெனி டைப்பில் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு டக்குன்னு கிளைம் கிடைக்கும். மேக்சிமம் உங்களால ஒரு 5 days to 1 week அவங்க வண்டியை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மீடியமான ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்துச்சுன்னாக்கா. அதுவும் நம்ம வெளியே பண்ணும்போது கிளைம் கிடைக்கிறதுக்காக ரொம்ப அலைச்சல் இருக்கும். அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அதுவும் நம்ம ஒரு நம்மளோட டியூ எல்லாம் முடியாத பட்சத்துல இருக்கிற டைம்ல ஆனோம்னா நம்ம வெளியே போட்டுக்கலாம். 3rd yearல இருந்து ஒன்னாக்கா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆன்லைன்லாம் நிறைய கிடைக்குது. அந்த ஆன்லைனில் போடும்போது கம்பெனியில் போடுறத விட உங்களுக்கு ஒரு 5,000 rupees கிட்டலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியே போட்டுக்கலாம். ஒரு 3 years கழிச்சு அல்ல 2 years கழிச்சுட்டு. அப்போ உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களுக்கு இஎம்ஐயோட ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு வாரம் வண்டி நின்னாலும் பரவாயில்ல, நான் வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஓகே. ஏன்னா இந்த 5,000 ரூபாய்க்காக தான் நம்ம இந்த ஒரு வாரம் வண்டி நிப்பாட்டு வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதில் தான் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்காவது கம்மியில் போடுங்க. நான் 2 yearsக்கு கம்மியில் போட்டிருந்தேன். 3வது வருஷம் அது நான் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். பாலிசி பஸாரில் போட்டு நம்மளுக்கு கமர்ஷியல் இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எல்லா ப்ரைவேட் கம்பெனிகளும் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க. சில பேர் தான் தருவாங்க. அதனால நம்ம சில பாலிசி பஸாரில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். 2-3 கம்பெனி தான் கொடுப்பாங்க. அதுலேயே நம்ம ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற நல்ல செட்டில்மெண்ட் ரேட்டு இருக்கிற கம்பெனியை பார்த்து நம்ம பண்ண வேண்டியதான். ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போடக்கூடாது. செட்டில்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து தான் நம்ம இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் நிற்க வேண்டி இருக்கும். வண்டி 1 மாதம் எல்லாம் நின்றுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட பழப்பு ரொம்பவும் பாதிக்கும் இல்லையா. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. இந்த இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.